தென் அமெரிக்காவோட மலைப்பகுதிகளோட ஆன்மாவே இந்த ஆண்டியன் காண்டோர் தாங்க. சுமார் 15 கிலோ எடை கொண்ட இந்த பறவை 4.3 அடி வரை நீளமும் 4 அடிக்கு மேலே உயரமும் இருக்கும். இதோட ரெக்கைகள் விரிக்கும் போது 10 அடிக்கு மேலே நீளம் இருக்கும்னா பாருங்க. அதே போல கலிபோர்னியா காண்டர் வட அமெரிக்காவை சேர்ந்த ரொம்பவே அரிதான ஒரு பறவை. இது 14 கிலோ வரை எடையும் 4.5 அடி வரை நீளமும் 4 அடிக்கு மேலே உயரமும் இருக்கும். இதோட ரெக்கைகளை விரிக்கும் போது 9.5 அடிக்கு மேலே நீளம் இருக்கும். அதாவது ஆண்டியன் காண்டரோட பார்க்கும்போது இது கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. ஆனால் இந்த வானத்து ராஜாவுக்கு கூட ஆபத்து இல்லாமல் இல்லைங்க. வாழ்விட இழப்பு, பூச்சிக்கொல்லிகள் கலந்த சடலங்கள் மூலமாக விஷம் மற்றும் மின்கம்பிகளில் மோதி அதன் காரணமாக உயிரிழப்புன்னு பல அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் குறைவான இவற்றோட கூடுகளையே பார்க்க முடியுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. காண்டோர் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒரு பறவை. கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் இவை வாழும். ஆனால் இதோட இனப்பெருக்கம் ரொம்பவே மெதுவாக தான் இருக்கும். ஒவ்வொரு 2 ஆண்டுக்கும் ஒரு முறை ஒரே ஒரு குஞ்சு மட்டும்தான் பொரிக்குது. அதனால் ஒன்றை இழந்தா கூட அது ரொம்ப பெரிய தாக்கத்தை கொடுக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் பரவலாக இருந்த இந்த பறவையினம் இப்போ துண்டு துண்டாக பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களையே நம்பி இருக்குது. IUCN பட்டியலின்படி பாதிக்கப்படக்கூடிய இனங்களாக வகைப்படுத்தப்பட்ட இந்த ஆண்டியன் காண்டோர் பறவைகளுடைய எண்ணிக்கை 6000 இருந்து 6500 வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இதுல பெரும்பாலும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளிலேயே வாழுது. அதிக அளவில் அர்ஜென்டினா, சிலி மற்றும் பெரு போன்ற நாடுகளில் தான் இந்த பறவைகள் இருக்கு. ஒரு கம்பீரமான உயிரினமா பண்டைய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தோடையும் எல்லாத்துக்கும் மேல சுற்றுச்சூழல் சமநிலைக்கு ரொம்ப முக்கியமான பங்களிப்பை தர்ற இந்த ஆண்டியன் காண்டோரை கண்டிப்பா நம்ம பாதுகாக்கணுங்க. இதோட நெருக்கமான இனம்தான் கலிபோர்னியா காண்டோர். இவற்றை வட அமெரிக்கால கலிபோர்னியா, அரிசோனா, உத்தா பகுதிகளில் மட்டுமே பார்க்க முடியும். கலிபோர்னியா காண்டோர் பறவை அழிவுல இருந்து மீண்டு வந்த ஒரு அற்புதமான வரலாற்று சின்னமா திகழுதுங்க. கலிபோர்னியாவில் 1987 கடைசியா 27 கலிபோர்னியா காண்டர்கள் மட்டுமே காடுகளில் எஞ்சி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.